வணக்கம். இலக்கு தொலைக்காட்சியின் நாம் தமிழர் கட்சி சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உங்களை வரவேற்கிறேன். சிங்கள இராணுவத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் 121 படகுகள் இலங்கை அரசால் அளிக்கப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியிருக்கிறார். சென்னை குன்றத்தூர் அருகே புழக்கத்தில் உள்ள போதைப்பொருள் வியாபாரம் குறித்த செய்தி வெளியிட்டதால் தமிழன் தொலைக்காட்சி செய்தியாளர் தம்பி மோசஸ் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை அளிப்பதாக சீமான் கூறியிருக்கிறார். படுகொலை செய்த சமூக விரோத கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் வணிகம் நடைபெறுவதை வெளிக்கொணர்ந்ததையும் அதற்காகவே கொலை செய்யப்பட்டதையும் காவல்துறை இவ்விவகாரத்தில் அலட்சியம் காட்டியதையும் கணக்கிட்டு பார்க்கிற போது காவல்துறை ஒத்துழைப்போடுதான் போதைப்பொருள் சார்ந்த வணிகம் நடக்கிறதோ என்ற ஐயம் எழுவதை தவிர்க்க முடியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். கஞ்சா வணிகம் குறித்த செய்தி வெளியிட்டதற்காக ஒரு செய்தியாளரை சமூக விரோத கும்பல் மிகச் சாதாரணமாக வெட்டி படுகொலை செய்கிறதென்றால் போதைப் பொருள்களை வணிகம் செய்திடும் இக்கும்பலின் ஆதிக்கம் எந்த அளவில் சமூகத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு தம்பி மோசஸை படுகொலை செய்திட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமில்லாமல் தம்பி மோசஸ் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் துயர் துடைப்பு நிதி வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். போதைப் பொருள் வணிகம் செய்திடும் சமூக விரோத கும்பலை களைந்திட தனிப்படை அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சங்ககிரியில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கலந்தாய்வில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் விருப்பமனு பெறும் நிகழ்வும் புதிதாக பொறுப்பேற்ற தொகுதி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகம் செய்யும் நிகழ்வும் நடத்தப்பட்டது. சித்த மருத்துவர் தணிகாச்சலத்தை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் ரெட்டியார்புரத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பனை விதைகள் நடும் நிகழ்வு நடத்தப்பட்டது. காரைக்குடி தொகுதி தேவக்கோட்டை வடக்கு ஒன்றியம் சார்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களின் அகவை தினத்தை முன்னிட்டு திரு சாயல்ராம் அவர்களின் தலைமையில் பல்வேறு இடங்களில் புலிக்கொடியானது ஏற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், வெளியிலிருந்து வரும் சிறுபான்மையினர் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்ற அலட்சியம் வேண்டவே வேண்டாம் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் கூறியிருக்கிறார். இதுபோன்ற சிந்தனையினால்தான் 2000 ஆண்டுகளாக தமிழர்கள் இழந்தது ஏராளம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். காவல்துறை கணக்கெடுப்பின்படி திருப்பூர், அவிநாசி, பல்லடத்தில் மட்டும் 1.5 லட்சம் வடநாட்டு இளைஞர்கள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தமிழர் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் கூறியிருக்கிறார். திருமங்கலம் தொகுதி மற்றும் மதுரை மேற்கு மாவட்டத்திற்கும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அறிவித்திருக்கிறார். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி சார்பாக வரும் சட்டமன்ற தேர்தல் 2021 எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு இடங்களில் சுவர் விளம்பரம் எழுதப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் வெளிமாநில மாணவர்களை சேர்த்தால் கலந்தாய்வு கூட்டத்தை முற்றுகையிடுவோம் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் அறிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாக மாவட்ட கலந்தாய்வு கூட்டமானது நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் ஆரணி மற்றும் போலூர் சட்டமன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் 2 பெண் வேட்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் திருமணிக்குப்பம் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சியின் புலிக்கொடியானது ஏற்றப்பட்டது. பெங்களூருவில் பீனியா தொழிற்பேட்டையில் தமிழர் பகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வாக்கு சேகரிப்பு பணியும் நடத்தப்பட்டது. பொள்ளாச்சியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைந்த உறுப்பினர்களுக்கு மரக்கன்றுடன் சேர்ந்த உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தது. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள இலக்கு தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.